இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 16. தலைப்பு ஆரோக்கிய விதிகள். சுகாதார கல்வியை சிறு வயதிலிருந்து கொடுங்கள். நமது சரீரத்தின் இயக்கங்களை தேவன் வடிவமைத்திருக்கிறார். ஒவ்வொரு இயக்கமும் வியக்கும் வகையில் ஞானத்துடன் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. தேவனது கட்டளைக்கிணங்கி நாம் தேவனுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதை செய்தால் நமது சரீரத்தின் இயக்கங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று தேவன் வாக்களிக்கிறார். இயற்கையில் தேவனின் கைவண்ணத்தை நாம் ரசிக்கலாம். இவை எல்லாவற்றை காட்டிலும் நம்மை அதிக வியப்பூட்டுவது நமது சரீரமே. அறிவு வளர்ச்சி துவங்கும் காலத்திலிருந்தே நமது சரீரத்தின் அமைப்பை பற்றி படித்துக் கொள்ள வேண்டும். மனிதன் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். இதில் தேவனது ஒரு நகலை இங்கு பார்க்கலாம். பிள்ளைகள் முதலில் தங்கள் சரீரத்தை குறித்தும் அதை பற்றி எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் படிக்க வேண்டும். முதன்மையாக்கப்பட வேண்டிய பாடங்கள். சிறு பிள்ளைகளை பராமரிக்கும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரீரத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள தேவையான கல்வியை பிள்ளைகளுக்கு தர தவறிவிடுகின்றனர். இது நடந்தால் ஒழிய ஆரோக்கியமான உடலும் மனமும் இருக்காது. இதற்கு முதல் கவனத்தை செலுத்த வேண்டும். குடும்பங்களின் எதிர்காலமும் சமுதாயத்தின் எதிர்காலமும் சரீர ஆரோக்கியத்திற்கும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் ஏதுவாக கொடுக்கப்படும் கல்வியை சார்ந்தே அமையும். இதற்கேற்ப பிள்ளைகளின் ஆரம்ப பிராயத்தில் கொடுக்கப்படுகின்ற கல்விதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரீர இயக்கங்களை புரிந்து கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது சரீரங்களை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள தேவையான அறிவை பெற்றோர்கள் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பின் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கல்வியில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது நடந்தால் பிள்ளைகளிடையேயும் வாலிபர்களிடையேயும் ஒரு பெரிய மாற்றம் காணப்படும். தங்களது சரீரங்களை குறித்து பிள்ளைகள் கற்பிக்கப்பட வேண்டும். மனித உயிரின் இரகசியங்களை வெகு சில வாலிபர்களே புரிந்து கொண்டிருக்கின்றனர். சரீர இயக்கங்களினை பற்றி எவரும் அறிந்திருப்பதில்லை. நமது சரீரங்களின் மீது ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு உண்டு என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய விதிகள் மீறப்பட்டால் அதன் விளைவாக நோய்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை பிள்ளைகளுக்கு நாம் காட்ட வேண்டும். உங்கள் முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக தெரியாவிட்டாலும் சோர்ந்து விடாதீர்கள். ஒவ்வொரு இயற்கை நீதிகளையும் அதன் ஒவ்வொரு வரியையும் பொறுமையுடன் சொல்லிக் கொடுங்கள். வெற்றியை காணும் வரை தொடர்ந்து முயன்று கொண்டிருங்கள். பிள்ளைகளுக்கு அவர்களது சரீரங்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். எப்படி ஆரோக்கியமாக நம்மை பராமரித்துக் கொள்வது என்பதையும் கற்றுத்தாருங்கள். இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. பிறகு பெரிய காரியங்களில் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள இந்த அஜாக்கிரதை வழிநடத்திவிடும். ஆரோக்கியம் என்பது ஒரு குடும்ப விஷயம். இது ஒரு குடும்ப விஷயமாக மாறிவிட வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்ற பெற்றோர்கள் விழித்தெழும்ப வேண்டும். பெற்றோர்கள் ஆரோக்கிய சீர்திருத்த விதிகளை கற்றுக்கொள்ளட்டும். சுயநலத்தை மறுத்து வாழ்வதே பாதுகாப்பான வாழ்வு என்பதை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். உலகத்தில் பெரும்பான்மையானோர் ஆரோக்கிய விதிகளை அசட்டை செய்கின்றனர். சுய கட்டுப்பாட்டை இழக்குகிறார்கள். நித்தியத்திற்கு தகுதியில்லாதவர்களாக மாறுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் சரீரங்களை பற்றி எதையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இதனால் பிள்ளைகள் தவறான பழக்கங்களுக்குள்ளாக ஆரோக்கிய விதிகளை மீறி வழிநடத்தும் படுகிறார்கள். அதன் விளைவையும் சந்திக்கிறார்கள். உடற்பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய பயிற்சியை காட்டிலும் உடற்பயிற்சி சுலபமாக கொடுக்கப்படலாம். தோட்டம், விளையாடும் இடம், வேலை செய்யும் இடம், விவசாயம் போன்றவைகள் உடற்பயிற்சியை கொடுக்கின்றன. சாதகமான ஒரு நல்ல சூழலில் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தை அடைந்து சரீரமும் நன்றாக வளர்கிறது. ஆயினும் இதற்கும் தேவையான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். இயற்கையின் விதிகள் மகிழ்ச்சியை தருகின்றன. பிள்ளைகள் அவர்களது சரீர அவயத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இதற்கென அவர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும். சிறு வயதிலும் கூட பிள்ளைகள் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய விதிகளை கைக்கொண்டால் மட்டுமே நோயின்றி இருக்க முடியும் என்பது பிள்ளைகளுக்கு பொறுமையாக அறிவுறுத்தப்பட வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்டால் பயனுள்ளவர்களாக திகழ முடியாது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும். தங்கள் மீது நோய்களை வரவழைத்துக் கொண்டால் அது தேவனுக்கும் பிரியமானதாக இருக்காது என்பதை பிள்ளைகள் அறியட்டும். ஆமேன்.